இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்று அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திமுக கழக செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமங்கலத்தில் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டமானது நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன், மயிலாடுதுறை MP சுதா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜகுமார், நிவேதா, முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 70% பெண்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களித்துள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறுகிற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினர் யாரும் தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது, தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற அறிக்கை விட தயாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் எடப்பாடி தேர்தலை புறக்கணித்ததால் அதிமுகவினர் எடப்பாடியை புறக்கணிப்பார்கள் என்று கருத்து தெரிவித்தார். ஆனால் இன்றைய தினம் தலைவர் அவர்கள் எவ்வளவோ பாலங்கள் கட்டினீங்க, 10 பஸ் விட்டீங்க, எதையோ பண்ணீங்க. இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தீங்க, இது ஒர்க் அவுட் ஆன மாதிரி எதுவுமே ஆகவில்லை. அது கலைஞருடைய இதயத்திலே, தளபதியுடைய இதயத்திலே ஆழமாக படிந்து விட்டது. நன்றி உணர்வோடு நான் ஒன்று சொல்றேன், எப்பவுமே ஓட்டு கேட்க போனா ஒவ்வொரு தேர்தல் பெண்களுக்கு வாடிக்கையா கேட்கறதுக்கு ஒரு 4 கேள்வி வச்சிருப்பாங்க. இப்போதான் கண்ணு தெரிஞ்சுதா? டெய்லி வந்துட்டு போவார் கவுன்சிலர். நான் 4 முறை சேர்மன், பல பொறுப்புகள் இருந்துங்க. இந்த லேடிஸ் ஒரு 10 பேர் இருப்பாங்க தெரியுதா? அவங்களுக்கு இது ஒரு ஃபேஷன். கேட்கலன்னா உங்களுக்கு தர தூக்கம் வராது. வேட்பாளர் வரும்போது இப்போதான் கண்ணு தெரிஞ்சுதா? இவ்வளவு நாள் நாங்கன்னா தெரியலையா? நேரத்தா வந்துட்டு போயிருக்கோம். மூலனூர் அருகே குடிபோதையில் காற்றாலை தொழிலாளர்கள் இடையே மோதலில் படுகாயமடைந்தவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மூலனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பள்ளப்பட்டி பிரிவு பாலகுமார் நகரில் தனியாருக்கு சொந்தமான பாலிடெக்னிக் கல்லூரி உள்ளது. இது கடந்த 4 வருடங்களாக பயன்பாட்டில் இல்லாததால் பாலிடெக்னிக் கல்லூரியில் தனியார் காற்றாலை நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் 11 பேர் கடந்த 2 வாரங்களாக தங்கியுள்ளனர். இந்த நிலையில் திருச்சியை சேர்ந்த சந்தோஷ்குமார் மற்றும் விருதுநகரை சேர்ந்த மாரிசெல்வம் என்பவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கு மது அருந்திய போது சந்தோஷ்குமார் மாரிசெல்வத்தை மரியாதை குறைவாக பேசியதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த மாரிசெல்வம் சந்தோஷ்குமாரை கீழே தள்ளி தாக்கியதில் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உயிரிழந்த சந்தோஷ்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து மூலனூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து மாரிசெல்வம் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கம் அருகே லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிபாளையம் பகுதியில் நள்ளிரவில் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி மகன் தினகரன், பக்கிரிபாளையம் பகுதியைச் சேர்ந்த பசுபதி மகன் ராஜவிக்னேஷ் ஆகிய இருவரும் செங்கத்திலிருந்து ஊத்தங்கரைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பக்கிரிபாளையம் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதியதில் தினகரன் மற்றும் ராஜவிக்னேஷ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சென்ற செங்கம் காவல்துறையினர் இருவரது உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேடச்சந்தூர் ஒட்டன்சத்திரம் சாலையில் மதுபோதையில் ஓட்டி சென்ற கார் எதிரே வந்த லாரியின் மீது மோதியதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. திண்டுக்கல் மாவட்டம் இடையக்கோட்டை அருகே உள்ள குறிகாரன் வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சுப்பிரமணி. இந்த நிலையில் நேற்று இரவு வேடச்சந்தூர் அருகே உள்ள விருதைப்பட்டி கிராமத்தில் உள்ள இவரது உறவினர் வீட்டு துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். துக்க நிகழ்வை முடித்துவிட்டு மீண்டும் தனது கிராமத்திற்கு வேடச்சந்தூரிலிருந்து ஒட்டன்சத்திரம் செல்லும் சாலையில் காரில் தனியாக சென்றுள்ளார். கார் ஆத்துமேடு அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லாரியின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்தது. காரின் உட்பகுதியில் படுகாயங்களுடன் சிக்கிக் கொண்டிருந்த சுப்பிரமணியை அருகில் இருந்த பொதுமக்கள் மீட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். விபத்து குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மதுபோதையில் காரை இயக்கி விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. மளிகை கடையில் மர்ம நபர் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த இடுவாய் வஞ்சிப்பாளையம் பிரிவில் ராஜா என்பவர் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்ட நிலையில் காலையில் வழக்கம் போன்று மளிகை கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது மளிகை கடையின் ஷட்டர் உடைக்கப்பட்டு மளிகை கடையில் இருந்த கல்லாப்பேட்டையில் வைத்திருந்த 30,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரியவந்தது. இதனை அடுத்து அவர் மங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் மளிகை கடையின் பூட்டை உடைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மளிகை கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.